ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைப்ஸ் ஆஃப் கியர்ஸில் இன்றைக்கி 5வது கியர் பார்க்க போகிறோம். பிவல் கியர். லாஸ்ட் வீடியோ ரேக் அண்ட் பினியன் கியர் போட்டிருந்தேன். அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கங்க. இன்றைக்கி நம்ம பிவல் கியரோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், என்னென்ன டைப் பிவல் கியர் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிவல் கியர்னா என்னன்னு நம்ம ஷார்ட்டாக பார்த்துலாம். பிவல் கியரோட சர்ஃபேஸ் டீத் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் அண்ட் கோன் சர்ஃபேஸில் இருக்கும் அதோட டீத். ஓகேவா, அதோட டீத் கட் செக்ஷன். இந்த கியர் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மோஷனை பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஹை வெலாசிட்டி ரேஷியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்போம். அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் மோஷன் மீன்ஸ் கியர் ரொட்டேட் ஆகக்கூடிய மோஷன். ஓகேவா, கியர் ரொட்டேட் ஆகுறது வந்து கியர் ரொட்டேஷன் ஆகுறதுனால கிடைக்கக்கூடிய பவரை ட்ரான்ஸ்ஃபர் மோஷன்பாங்க. ஓகேவா, அதை வந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் மீன்ஸ் ஏதாவது ஒரு கிராஸ் செக்ஷனில் நம்ம பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அதாவது அந்த மோஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தோம்னா, மோஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த பிவல் கியர் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா, இதில் கொஞ்சம் டைப், ஒரு ஃபைவ் டைப்ஸ் கிட்ட இருக்குது. நம்ம அதில் ஒவ்வொரு டைப்பாக நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். பவரை வந்து கிராஸ் பண்ணி செக்ஷனில் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதாவது கிராஸ் செக்ஷன் மீன்ஸ் ஒரு 90 டிகிரியில் வந்து நம்ம பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மோஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம இந்த பிவல் கியர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து க்ரௌன் பிவல் கியர். இந்த க்ரௌன் பிவல் கியர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பிவல் கியர்ன்ட்டோம் இதை சொல்லுவாங்க. ஓகேவா, இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ன்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, இதோட ஃபேஸர் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இதோட டீத் வந்து பெர்பெண்டிகுலர் ஷேப்பில் வந்து கட் செக்ஷனில் இருக்கும். இந்த இதில் ஒரு மெயின் பெனிஃபிட் அட்வான்டேஜ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரௌன் பிவல் கியர் கூட மற்ற டைப் எந்த கியர் யூஸ் பண்ணினாலும் நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த டைப் க்ரௌன் பிவல் கியர் கூட மற்ற எந்த கியர் மற்ற எல்லா வகையான பிவல் கியருமே இது கூட அட்டாச் ஆகும். அடுத்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைபாய்டு பிவல் கியர். ஓகேவா, இந்த ஹைபாய்டு பிவல் கியரோட டீத் பார்த்தீங்கன்னா கர்வ்டு இல்லைனா ஆங்குலர் டீத்தில் வந்து இருக்கும். ஓகேவா, இதனால் இதோட டீத் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து இந்த ஹைபாய்டு பிவல் கியருக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேவா, அதே மாதிரி இந்த ஹைபாய்டு பிவல் கியர் பார்த்தீங்கன்னா இந்த ஹைபாய்டு கியர் பார்த்தீங்கன்னா அது கூட மேட்ச் ஆகாத டீத்து கூட, அதாவது சேம் ஹைபாய்டு பிவல் கியர் தான் ரெண்டு இருந்து தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு இல்லை. அது இல்லாத வேற எந்த கியர் கூடனாலும் இந்த ஹைபாய்டு கியர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இந்த ஹைபாய்டு பிவல் கியர் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடில் ஃபிக்ஸ் பண்ணி டாப் சைடில் கேப் அதிகமாக தேவைப்படுற உள்ள ஏரியாக்களில் வந்து இந்த ஹைபாய்டு பிவல் கியர் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கியர் பார்த்தீங்கன்னா மீடியம் டு லேக்கர் கன்வேஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி க்ரஷிங் மிஷின், வாட்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இது இல்லைனா மிக்சிங் மிஷின்ஸ், இந்த மாதிரி உள்ள மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைபாய்டு பிவல் கியர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மிட்டர் பிவல் கியர். மிட்டர் பிவல் கியர்னா இதுவும் ஒரு டைப்பான பிவல் கியரில் வரும். ஓகேவா, இந்த கியர் பார்த்தீங்கன்னா 1:1ங்கிற ரேஷியோக்குள்ள வந்து இந்த கியர் வந்து ரொட்டேஷன் ஆகும். ஓகேவா, அதாவது சேம் ரெண்டு மிட்டல் பிவல் கியர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் 1:1ங்கிற ரேஷியோ வந்து நமக்கு இதில் கிடைக்கும். மிட்டல் கியர் பார்த்தீங்கன்னா எந்த இதோட முக்கியமான அப்ளிகேஷன் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஸ்பீடில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மிட்டல் பியர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம 1:1ங்கிற ரேஷியோவில் யூஸ் பண்ணும்போது இதோட ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் வந்து சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஸ்பீடு அந்த இடத்துல இருக்கும். இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து மிட்டல் பிவல் கியர் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் பிவல் கியர். இந்த ஸ்பைரல் பிவல் கியரோட டீத் இது பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா, இந்த ஸ்பைரல் பிவல் கியரை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டான பிவல் கியர் கூட நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்பைரல் கியரை வந்து நம்மளால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இந்த ஸ்பைரல் பிவல் கியர் வந்து கிராஸ் செக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம இது ரொட்டேட் ஆகும்போது அதிக வேகத்தில் கூட, அதாவது ஸ்பீடாக கூட இந்த பிவல் கியர் ரொட்டேட் ஆகும். ஓகேவா, அதனால் இந்த பிவல் கியர் ஸ்பீடாக ரொட்டேட் ஆகும்போது இதில் வந்து சத்தம் எதுவும் வராது, வைப்ரேஷன் கூட அதில் கிரியேட் ஆகாது. ஓகேவா, அதே மாதிரி இந்த பிவல் கியரை பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த கிராஸ் செக்ஷன் இருக்கனால இந்த பிவல் கியரை வந்து நம்மளால்
மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து இது கஷ்டமாக இருக்கும். பிஎல் கியர் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இது அதே மாதிரி இது ரொட்டேஷன் ஆகும்போது சாஃப்டாகவும் ரொட்டேஷன் ஆகும். ஓகேவா? ஓகே, இந்த ஸ்பைரல் பிவல் கியரோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தலாம். இந்த ஸ்பைரல் பிவல் கியரோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பிவல் கியரை விட இந்த ஸ்பைரல் பிவல் கியரில் வந்து ஹை லோடு கேரிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதோட ஆப்ரேஷன் வந்து அதே மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பிவல் கியரை விட இந்த ஸ்பைரல் பிவல் கியரோட எஃபிஷியன்சி வந்து லோவாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பிவல் கியர். ஓகேவா? இந்த ஸ்ட்ரெயிட் பிவல் கியர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? இந்த பிவல் கியர் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம்னா இந்த ஸ்ட்ரெயிட் பிவல் கியர் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா பவர் டிரான்ஸ்ஃபருக்கு பெர்பெண்டிகுலர் ஷாஃப்ட், அதாவது பவரை வந்து 90 டிகிரியில் உள்ள ஷாஃப்டில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது இந்த ஸ்ட்ரெயிட் பிவல் கியர் யூஸ் பண்ணும். மேக்ஸிமம் எல்லா பிவல் கியருமே 90 டிகிரியில் கிராஸ் பண்ணி, அதாவது 90 டிகிரிக்கு பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறது தான் நம்ம இந்த பிவல் கியர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த பிவல் கியரோட டீத் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் பிவல் கியரில் இந்த ஸ்ட்ரெயிட் பிவல் கியர் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து ஈஸி. ஓகேவா? அந்த மெயின் ரீசனுக்காகவே மேக்ஸிமம் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் பிவல் கியர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் பிவல் கியர் பார்த்தீங்கன்னா இது அதிகப்படியான நாய்ஸை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த கியர் வந்து லோடு வந்து அதிகமாக கேரி பண்ணுது. ஓகேவா? இந்த கியர் வந்து அதிகமாக லோடு கேரி பண்ணுறதுனால இதோட ஆழ்காலம் வந்து கம்மியாகுது. அதாவது லைஃப் வந்து லோ ஆகுது. இதோட லைஃப் வந்து லோ ஆகுறது மட்டும் இல்லாமல் இந்த கியரை யூஸ் பண்ணும்போது நம்மளோட மிஷினோட ஆயில் வந்து லைஃப் வந்து லோ பண்ணுது. அதாவது மெயின் பர்பஸில் உள்ள ஏரியாவில் இந்த டீத் யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல உள்ள லைஃப்பை வந்து கம்மி பண்ணுது. 6 ஒன் பார்த்தீங்கன்னா ஜிரோல் பிவல் கியர். இந்த ஜிரோல் பிவல் கியர் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் அண்டு ஸ்ட்ரெயிட் கியர் இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி இந்த ஜிரோல் பிவல் கியரை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜிரோல் பிவல் கியர் வந்து ரெண்டு கியரும் ஒன்னோட ஒன்று கம்பைன் ஆகி ரொட்டேட் ஆகும்போது இதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து அந்தளவுக்கு வராது. அதாவது நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடும். இந்த நம்ம ஸ்ட்ரெயிட் பிவல் கியரை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பிவல் கியர் வந்து நாய்ஸை வந்து அதிகமாக கம்மி பண்ணுது. அதே மாதிரி இந்த ஜிரோல் பிவல் கியரை பிவல் கியர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பிவல் கியரை கம்பேர் பண்ணுறப்ப லோடு அதிகமாக எடுத்து ரொட்டேட் ஆகும்போது இந்த ஸ்ட்ரெயிட் பிவல் கியர் வந்து குயிக்காக டேமேஜ் ஆகுது. ஓகேவா? பட் ஆனால் அந்த கியரை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஜிரோல் பிவல் கியர் வந்து ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி இந்த ஜிரோல் பிவல் கியர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைரக்ஷன்லையும் கிடைக்கும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போத் டைரக்ஷன்லையும் இந்த ஜிரோல் பிவல் கியர் வந்து ஈஸியாக கிடைக்குது.